சிவகார்த்திகேயன் அவரும் அந்த படத்தை பற்றி பயங்கரமாக சிலாகிச்சு பேசினாலும் இன்றைக்கு அவர் மீது வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, விஜயால் வளர்த்து விடப்பட்டவர், விஜய்க்கு எதிராக கத்தி வீசுறாரு, விஜய்கிட்டேருந்து துப்பாக்கியை வாங்கிட்டு விஜய் நெத்திலே துப்பாக்கியை வச்சுட்டாருங்கிறது ஒரு பயங்கரமான விமர்சனம். அது உண்மையும் கூட. விஜய் படம் வர்ற அன்னைக்கு சிவகார்த்திகேயன் படத்தை கொண்டு வந்துட்டாங்க, இது உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டால் விஜய் வந்து இல்லை நீ பண்ணக்கூடாது, 3 மாதம் கழிச்சு பண்ணு, 6 மாதம் கழிச்சு பண்ணுன்னா அவர் சொல்லுவார். 12 மணிக்கு ஈரோட்டில் வந்து தீய சக்தின்னு இவர் திமுக குறித்து பேச போகிறாரு. 9 மணிக்கு துபாயில் இருக்கிற அந்த ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இவங்க ஃபோன் போட்டு நாங்கள் வந்து 10ஆம் தேதியே வரப்போகிறோம், நீங்கள் தியேட்டர் எடுங்கன்னு சொல்கிறாங்க. அதோட அர்த்தம் என்னன்னா, ஜனநாயகனை விட தரத்தின் அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னா பராசக்தி ஒருபடி உயர்ந்த படமாக தான் இருக்கும். அப்படி ஒரு நல்ல படத்தை எடுத்துட்டு அதை ஒரு வரலாற்று சாதனை படமாக மாற்ற முயற்சி பண்ணாமல் அதை வந்து ஒரு எதிரியை தாக்குவதற்கான கருவியாக பயன்படுத்துறீங்களே, இது சரியா? கேபிட்டல் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் வலைப்பேச்சு ஜே பிஸ்மி சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். பராசக்தி ஆடியோ லான்ச் வந்து நடந்திருந்தது சார். அதில் நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தாங்க. இந்த ஆடியோ லான்ச் எப்படி சார் பார்க்குறீங்க? ஒரு படத்துக்கு ஆடியோ லான்ச்சுங்கிறது ரொம்ப முக்கிய தேவை தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த அடிப்படையில் அந்த ஆடியோ லான்ச் நடத்தப்பட்டிருக்கு. பட் நான் தனிப்பட்ட முறையில் நான் விரும்பியதும் எதிர்பார்த்ததும் என்ன அப்படின்னா, ஜனநாயகனுடைய ஆடியோ லான்ச்சை மலேசியாவில் வந்து மிக பிரம்மாண்டமாக நடத்திட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த படத்தோடு உங்கள் படத்தை கொண்டு வரும்போது உங்கள் படத்துக்கும் அப்படி ஒரு மைலேஜை நீங்கள் கிரியேட் பண்ணணும். கிட்டத்தட்ட அதை நோக்கி தான் அவங்க நகர்ந்தாங்க. நேரு ஸ்டேடியத்தில் அந்த விழா அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா பல ஆயிரக்கணக்கான மக்கள் பார்க்கத்தக்க ஒரு மிக பிரம்மாண்டமான ஸ்டேடியம் தானே அது. அங்கே நடத்தியிருந்தால் அது வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால சாய்ராம் காலேஜில் போய் நடத்தியிருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தலை. பட் அதே நேரம் வழக்கமாக வந்து ஒரு ஆடியோ லான்ச்சே அந்த படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கு எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அங்கே வந்து பேசியவர்கள் எல்லாமே அந்த படத்தை ஒரு பெரிய அளவில் சிலாகிச்சு பேசி வந்து அதை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போக முயற்சி பண்ணுறாங்க. அது தப்பு இல்லை. அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் அவரும் அந்த படத்தை பற்றி பயங்கரமாக சிலாகிச்சு பேசினாலும் இன்றைக்கு அவர் மீது வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, விஜயால் வளர்த்து விடப்பட்டவர், விஜய்க்கு எதிராக கத்தி வீசுறாரு, விஜய்கிட்டேருந்து துப்பாக்கியை வாங்கிட்டு விஜய் நெத்திலே துப்பாக்கியை வச்சுட்டாருங்கிறது ஒரு பயங்கரமான விமர்சனம். அது உண்மையும் கூட. ஸோ அதற்கு விளக்கம் சொல்கிற மாதிரி அவர் ஒரு ஸ்கிரிப்டை ஒன்று அங்கே பேசியிருக்காரு. அதை இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை, நான் தயாரிப்பாளர்கிட்ட போய் கேட்டேன், அவர் தான் இந்த முடிவு எடுத்தார், அப்புறம் விஜய் சார் ஓகே சொல்லிட்டாரு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, அவர் பேசுகிறாரு, பொங்கல்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் ஜெகதீஷ் மூலமாக நான் விஜய் சார்கிட்ட இந்த விஷயத்தை சொன்னோம், அவர் உடனே விஜய் சார்கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு எனக்கு பதில் சொன்னாருன்னு அவர் சொல்கிறாரு. நீங்களே யோசிச்சு பாருங்கள், விஜய் படம் வர்ற அன்னைக்கு சிவகார்த்திகேயன் படத்தை கொண்டு வந்துட்டாங்க, இது உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டால் விஜய் வந்து இல்லை நீ பண்ணக்கூடாது, 3 மாதம் கழிச்சு பண்ணு, 6 மாதம் கழிச்சு பண்ணுன்னா அவர் சொல்லுவார். நீ என்னோட மோதணும்னு முடிவு பண்ணிட்டேன், அப்போ தாராளமாக வான்னு தானே சொல்லுவார். அதுதானே அடிப்படை மனித பண்பு. ஏன்னா விஜய் அதை தானே செய்வார். ஸோ விஜய் அப்படி ஒரு பதில் சொன்னதுனாலேயே விஜய் வந்து இது விரும்பி தான் நாங்கள் இந்த இதுக்கே வந்திருக்கோங்கிற மாதிரியான அதை ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து சிவகார்த்திகேயனுடைய ஸ்மார்ட்னஸை காட்டுறதா அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. பட் அது ஸ்மார்ட்னஸ் இல்லை. நீங்கள் வந்து ஒரு கன்னிங்கான நபர் அப்படிங்கிறது இந்த பேச்சிலையும் வெளிப்படுவதாக தான் நான் பார்க்குறேன். அதோட அர்த்தம் என்ன சொல்கிறாருன்னா, விஜய்க்கும் எனக்கும் நல்ல உறவு இருக்குது, இந்த படம் அவரோடு வர்றதை அவரே விரும்புகிறாரு, அண்ணன் தம்பி பொங்கல், ஆனால் மற்றவங்க தான் என் மீது வன்மம் கொண்டவர்கள் இதை தப்பாக சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அதை அவர் வேறொரு நேரேஷன் வந்து செட் பண்ணுறாரு. பட் அது ரொம்ப தவறானதான் நான் நினைக்கிறேன். இப்போ இன்னொன்று, முதல்ல படம் வந்து 17ஆம் தேதி தான் சார் ரிலீஸ் ஆகிறதா இருந்தது. அது எப்படி வந்து 10ஆம் தேதி மாறிச்சு? அதுக்கான அந்த விளக்கத்தை வந்து அவருங்க கொடுக்கவே இல்லை. அதுவும் சனிக்கிழமை வந்து படம் ரிலீஸ் ஆகுது சார். இல்லை, அதைத்தான் நானும் வந்து சுட்டி காட்ட விரும்புகிறேன். நீங்கள் இவ்வளவு விளக்கம் கொடுத்தீங்கல்ல, நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வர்றதா இருந்தோம், அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் நான் ஆகாஷ்ட போய் பேசினேன்னு பயங்கரமாக ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறீங்கல்ல. இப்போ 14ஆம் தேதின்னு முடிவு பண்ண ஒரு படத்தை எதுக்கு 10ஆம் தேதிக்கு வந்து ப்ரீபோன் பண்ணீங்க? என்ன அதுக்கு காரணம்? ஈரோடு பேச்சு தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 12 மணிக்கு ஈரோட்டில் வந்து தீய சக்தின்னு இவர் திமுக குறித்து பேச போகிறாரு. 9 மணிக்கு துபாயில் இருக்கிற அந்த ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இவங்க ஃபோன் போட்டு நாங்கள் வந்து 10ஆம் தேதியே வரப்போகிறோம், நீங்கள் தியேட்டர் எடுங்கன்னு சொல்கிறாங்க. அதோட அர்த்தம் என்னென்னா, விஜய் வந்து 12 மணிக்கு இப்படியெல்லாம் பேச போகிறார் அப்படிங்கிறது உளவுத்துறை மூலமாகவோ அல்லது தாவேக்காவில் இருக்கிற இவர்களுடைய கருப்பு ஆடுகள் மூலமாகவோ அந்த தகவல் இவங்களுக்கு கிடச்சி இம்மீடியட்டாக அதற்கான ரியாக்ஷனை வந்து அவங்க காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ
இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது ஒரு ஹீரோவாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? அதுக்கு அடுத்து சொல்கிறாரு, இப்போ நீங்கள் வந்து 9ஆம் தேதி போய் ஜனநாயகனை பாருங்கள், 10ஆம் தேதி வந்து பராசக்தியை பாருங்கன்னு சொல்கிறாரு. 450 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் செய்யப்பட்ட ஒரு படத்துக்கு ஒரு நாள் கலெக்ஷன் போதுமா? நீங்கள் சொல்லுங்கள். அப்போ சிவகார்த்திகேயன் எவ்வளோ ஒரு ஃபேக்கான நபர். அவருடைய பேச்செல்லாம் கேட்டுட்டு மக்கள் வந்து அடடா இவர் என்ன ஒரு பெருந்தன்மை அப்படிலாம் நினைப்பாங்க. இதுக்கு பின்னால் வந்து ஒரு போலித்தனம் இருப்பதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். இன்னும் சொல்ல போனால் 450 கோடியில் உங்களுக்கு தெரியும், தியேட்டருக்கெல்லாம் அந்த படம் பல கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்டிருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து அந்த அவர்களுக்கு வந்து லாபத்தோடு வரணும் அப்படின்னா இந்த படம் எவ்வளவு கலெக்ட் பண்ணணும். அப்போ இவ்வளோ பெரிய இடையூறை செய்து விட்டு இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, இதெல்லாம் யாரோ பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நிச்சயமாக நம்ப முடியல. என்னை கேட்டால் சிவகார்த்திகேயன் வந்து இந்த ஆடியோ லான்ச்சில் பேசியதன் மூலமாக கமலஹாசனுக்கு நிகரான ஒரு நடிகராக தன்னை வெளிப்படுத்தியிருக்காருன்னு தான் நான் பார்க்குறேன். கமலஹாசன் வந்து கேமராவுக்கு முன்னால் நடிக்கிறாரு, இவர் கேமராவுக்கு பின்னால் வந்து தன்னுடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்தியிருக்கார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ இவ்வளோ நாள் வந்து விஜய் குறித்து எங்கேயுமே வந்து பேசவே இல்லை சார். இந்த பராசக்தி ஆடியோ லான்ச்சில் வந்து சரியாக பேசுகிறாரு. ஒருவேளை அந்த பயம் வந்துருச்சா, படம் எங்கே ட்ராப் இந்த தோல்வி அடைகிற நிலைமைக்கு போயிடுமோ, இல்லை வசூல் கம்மியாகிடணும், இந்த பயத்தின் காரணமாக இந்த மாதிரி பேசுகிறாரா சார்? இல்லை, அதுக்கு 2 காரணம். ஒன்று வந்து நீங்கள் குறிப்பிடுகிற மாதிரி நம்ம படம் ஃப்ளாப் ஆகிடுமா, பராசக்தி ஓடாமல் போயிடுமாங்கிற ஒரு அச்சம் அவருக்கு ஏற்பட்டு இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் கூட கவனிச்சிருப்பீங்க, இவருடைய சுயரூபத்தை நம்ம எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பித்த பிறகு பாய்காட் பராசக்தின்னு நிறைய ஹேஷ்டாக்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. விஜய் ரசிகர்கள்லாம் ரொம்ப கடுமையாக ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதையும் வந்து பார்க்க முடியுது. அதில் வந்து இவர் நிச்சயமாக ஒரு அச்சத்துக்கு வந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதற்காகத்தான் இந்த விளக்கத்தை கூட அவர் சொல்லியிருப்பார். இன்னொன்று, இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரமாகவே நடந்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1 மாதமாக நடக்குது. அவர் 1 மாதமாக அமைதி காத்ததற்கு என்ன காரணம் அப்படின்னா, இதுக்கெல்லாம் போய் நம்ம எதுக்கு பதில் சொல்லணும், யாரோ ஒருத்தவன் பேசுகிறான் அதுக்கு எதுக்கு நம்ம பதில் சொல்லணும்னு கூட அவர் நினைச்சிருக்கலாம். அதுக்கு அடுத்து நான் யோசிக்கிறது என்ன அப்படின்னா, இதுபோல் இப்போ ஊடகங்களில் பல்வேறு செய்திகள் வந்தாலும் உங்களுக்கு உரிய இடத்தில் உரிய மேடையில் தானே நீங்கள் விளக்கம் கொடுக்க முடியும். சும்மா போய் வாலண்டரியாக அதை குறித்து பேசினோம்னா இந்த அதுக்கே வந்து ஒரு பல அர்த்தங்கள் கற்பிக்கப்படும். அதனால் தனக்கு கிடைத்த மேடையில் இதற்கான விளக்கத்தை சொல்லணும்னு நினச்சி கூட அவர் அந்த பராசக்தி ஆடியோ லான்ச் மேடையை வந்து பயன்படுத்தி இருப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் நீங்கள் எங்கே வேணாலும் பேசலாம், மக்கள் நம்பணும், அதுதானே ரொம்ப முக்கியம். இப்போ இதே இந்த இடத்துல வந்து ரஜினி படம் வந்தது தான் இவங்க தள்ளி தானே சார் போயிருப்பாங்க. ஏன் விஜய்க்கு ஒரு நியாயம் ரஜினிக்கு ஒரு நியாயமாக இவங்க பார்க்குறாங்க சார்? இல்லை, அதுதான் நாம் கேட்கிற கேள்வி. அதுதான் இப்போ இவ்வளவு பேசுகிறாரு. நீங்கள் குறிப்பிடுகிற மாதிரி ஜெயிலர் டு இந்த பொங்கலுக்கு வர்றதா வச்சுங்க, பராசக்தியை பொங்கல் ரிலீஸ்னு அறிவித்து அதுக்கப்புறம் ஜெயிலர் டு வந்து பொங்கலுக்குன்னு வர்றாங்கன்னே வச்சுக்கோமே, இவங்க அதே தேதியில் அந்த படத்தை கொண்டு வந்திருப்பாங்களா? பராசக்தியை நிச்சயமாக கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. அப்போ ஏன் விஜய் படத்தை மட்டும் அவங்க வந்து ஒரு பொருட்டாக நினைக்காம கொண்டு வர்றாங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது தான், பராசக்தி என்கிற படத்தை கருவியாக பயன்படுத்தி விஜயை தாக்குவதற்கு இவங்க வந்து முயற்சி பண்ணுறாங்க. சிவகார்த்திகேயனுக்கு ஒரு நோக்கம், விஜய் இருக்கும்போதே விஜயனுடைய கடைசி படத்தை என்னுடைய படம் ஜெயித்தது அப்படின்னு வந்து ஒரு ரெக்கார்டு கிரியேட் பண்ண அவர் விரும்பி இந்த விஷயத்தை வந்து தன்னுடைய சுயநலத்துக்கு அவர் பயன்படுத்துகிறாரு. ரஜினியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, விஜயனுடைய கடைசி படம் வந்து ஒரு ஃப்ளாப் படம், அந்த படம் பெரிய அளவில் கலெக்ட் பண்ணலை அப்படின்னு நிறுவுவதற்காக பராசக்தி படத்தை அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இதில் பெரிய கொடுமை என்ன அப்படின்னா, பராசக்தி வந்து ஒரு மிகச்சிறந்த படமாக இருக்கும், அதில் மாற்றமே இல்லை. இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா, ஜனநாயகனை விட தரத்தின் அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னா பராசக்தி ஒருபடி உயர்ந்த படமாக தான் இருக்கும். அப்படி ஒரு நல்ல படத்தை எடுத்துட்டு அதை ஒரு வரலாற்று சாதனை படமாக மாற்ற முயற்சி பண்ணாமல் அதை வந்து ஒரு எதிரியை தாக்குவதற்கான கருவியாக பயன்படுத்துகிறீங்களே, இது சரியா அப்படிங்கிறது தான் நாம் எழுப்புகிற கேள்வி. ஒருவேளை விஜயோடு மோதுவதால் பராசக்திக்கு அப்படி ஒரு நிலைமை ஏற்படும் போது இவங்க வந்து நிச்சயமாக ரியலைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடடா, ஒரு நல்ல படத்தை எடுத்துக்கொண்டு போய் இந்த மாதிரியான நேரத்தில் ரிலீஸ் பண்ணி இப்போ நம்ம வந்து பலியாயிட்டமே அப்படின்னு நினைப்பதற்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ அதே மாதிரி இந்த பராசக்தி ஆடியோ லான்ச் வந்து நடந்தது சார், அது பெரிய அளவில் வந்து ரீச் வந்து கிடைக்கல. இன்னொரு பக்கம் வந்து எல்லாரும் வந்து ஜனநாயகன் ட்ரெய்லரை தான் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்னொன்று இப்போ அந்த பராசக்தி ஆடியோ லான்ச் நடக்கிற இடத்துலேயே வந்து எல்லாரும் வந்து டிவிக்கேன்னு வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. படத்தை தான் போட்டியாக இறக்குறாங்க பார்த்தா, இன்னொரு பக்கம் இந்த ஆடியோ லான்ச் அந்த டெலிகாஸ்ட் ஆகுறதும் வந்து ஒரு போட்டியாக இறக்குறாங்க. இப்போ சன் டிவியில் ஒரு பக்கம் இறங்குது, இந்த பக்கம் வந்து ஜி தமிழில் வந்து ஜனநாயகன் வந்து, இதுலேயும் ஒரு போட்டி தேவையா சார்? இல்லை, அதுதான், இது எல்லாத்தையுமே மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சிவகார்த்திகேயனுக்கு நம்ம சொல்ல வர்றது என்ன அப்படின்னா,
நீங்கள் எதிர்காலத்தில் தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய உயரத்தை, இன்னைக்கு இருக்கிற உயரத்தை விட ஒரு மிகப்பெரிய உயரத்தை எட்டலாம். ஏன்னா உங்களுக்கு உழைப்பு இருக்குது, திறமை இருக்குது, உங்களை விரும்புகிற ஒரு கூட்டம் இருக்குது. இது எல்லாமே உங்களுடைய லட்சியத்தை சாத்தியப்படுத்தும். பட் அதே நேரம் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது. நீங்கள் என்றைக்கும் விஜய் ஆக முடியாது. அதுதான் முக்கியமான விஷயம். இன்னொரு கதை சொல்கிறேன், இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இந்த பாலிடிக்ஸில் நீங்கள் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஜனநாயகனோட என் படம் வரக்கூடாதுங்க, என் படம் தனித்து தான் வரணும், விஜய் அண்ணாவுக்கு நான் கொடுக்குற மரியாதை இதுதான் ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா, ஜனநாயகன் தானே விஜயனுடைய கடைசி படம் என்ன, அதுக்கப்புறம் விஜய் நடிக்க மாட்டார்ல, அப்போ விஜய் ரசிகர்கள் எல்லாமே உங்கள் பின்னால் நின்று இருப்பாங்க. எதிர்காலத்தில் அது வந்து உங்களுக்கு பெரிய மைலேஜை கொடுத்து நீங்கள் நினைத்த அந்த உயரமும் வெற்றியுமே பார்த்தீங்கன்னா சீக்கிரமே உங்களுக்கு சாத்தியப்பட்டிருக்கும். ஏன்னா விஜய் பின்னால் இருக்கிற அந்த ஒரு பெரும் கூட்டம் இருக்குல்ல, விஜய் அரசியலுக்கு போயிட்டாரு, விஜய் ரசிகர்கள் எல்லாம் அரசியலில் விஜய் பின்னால் நிற்பாங்க. ஆனால் சினிமாவில் அவங்க யார் பின்னால் நிற்பாங்க? அஜித் பின்னாலே நிற்க முடியும். அப்போ சிவகார்த்திகேயன் பாடுறா, நம்ம தளபதிக்காக இவர் இப்படி ஒரு வேலை பார்த்தாரு, நம்ம அனைவரும் வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணணுன்ட்டு உங்கள் பின்னால் வந்திருப்பாங்க. அந்த அரிய வாய்ப்பை உங்களுடைய சுயநலத்தினால் நீங்கள் இழந்துட்டீங்க. அதுதான் முக்கியமான விஷயம். அதுக்கடுத்து ஒரு படத்தை அந்த தயாரிப்பாளர் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஜனநாயகனோட மோத வைக்கிறாரு. அதுக்கு வந்து அவர்கள் ஒரு காரணங்கள் சொல்கிறாங்க. சார் டிஸ்ட்ரிபியூட்டர் கோச்சுக்குவாங்க, தியேட்டருக்காரங்க கோச்சுக்குவாங்க, இந்த மாதிரி என்ன காரணமாக இருந்தாலும் அதில் நீங்கள் கன்வின்ஸ் ஆனதாகவே வச்சுக்குவோம். ஆனால் ஒரு ஆடியோ லான்ச்சு, அது டெலிகாஸ்ட் பண்ணுறது, இதில் எல்லாமா நீங்கள் ஜனநாயகனோட போய் மோதணும். இப்போ பாருங்கள், நீங்களே சொன்ன மாதிரி நேற்று உலகம் முழுக்க பேசப்பட்ட விஷயம் என்னென்னா ஜனநாயகனுடைய ட்ரெய்லர் தான். அதே நேரத்தில் உங்களுடைய பராசக்தி நடந்ததால் அது வந்து யாருடைய கவனத்தையும் ஈர்க்கவே இல்லை. அப்போ யாருக்கு நஷ்டம்? உங்களுக்கு தானே நஷ்டம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஜனநாயகனுடைய ஆடியோ லான்ச் வந்து ஜி டிவியில் வந்து ஒளிபரப்பாக போகுது. இப்போ அதே நேரத்தில் இந்த ஆடியோ லான்ச்சும் வந்தால் மக்கள் யாரை பார்ப்பாங்க? அதனால் நீங்கள் விஜயோடு மோத நினைத்ததனால் நஷ்டம் யாருக்கு அப்படின்னா விஜய்க்கு இல்லை, உங்களுக்கு தான். இல்லை சார், இப்போ நம்ம சிவகார்த்திகேயன் வந்து ஒரு படம் தான் அது வந்து கிளாஸாக விடுறாரு. இப்போ அது சுயநலமான மனிதன் வந்து சொல்கிறது எப்படி சரியாக இருக்கும்? ஏன்னா இப்போ விஜயகாந்த் வந்து அரசியலுக்கு வரும்போது நிறைய படங்கள் வந்து விஜய் வந்து அவர் கூட வந்து ஒரே நாள்லலாம் ரிலீஸ் ஆகிருக்கு. அது எப்படி சரியோ அதே மாதிரி தானே சார் இதுவும் சரியாக இருக்கும். அதாவது அன்றைக்கு விஜய் இருந்த உயரம் என்ன, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு, அதாவது விஜயனுடைய அந்த முதல் படத்துக்கு, ரெண்டாவது படத்துக்கு விஜயகாந்த் வந்து அவருக்கு உதவி பண்ணார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதன் பிறகு விஜயனுடைய வளர்ச்சி, வேகம், அவர் அந்த இடத்தை அடைந்தது எல்லாவற்றுக்கும் அவருடைய திறமையும் உழைப்பும் தான் முக்கியமான காரணம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அன்னைக்கே அவர் தோன்றிருந்த நேரத்தில் விஜயகாந்த் கை கொடுத்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் படங்கிறது வேற ஒரு இடத்துல இருக்கும், விஜயகாந்த் படங்கிறது வேற ஒரு இடத்துல இருக்கும். விஜயகாந்த் படத்தோடு விஜய் படம் வந்தாலும் அது வந்து ஒரு போட்டியாகவோ அல்லது அதனுடைய வசூலை பாதிக்கிறதாகவோ அதற்கு கிடைக்கிற தியேட்டரை பறிப்பதாகவோ அன்னைக்கு இருக்காது. எல்லாத்துக்கும் மேலே அன்றைக்கு இருந்த சூழலே வேற இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பொங்கலோ தீபாவளியோ அப்படின்னா ஒரு 5 படம் ரிலீஸ் ஆகும், 6 படம் ரிலீஸ் ஆகும், 12 படம் ரிலீஸ் ஆகும். அதெல்லாம் நடந்திருக்கு. இன்னைக்கு அப்படி கிடையாதுல்ல. இன்னைக்கு வந்து ஒரு படம் அப்படின்னா ஒரு பெரிய படம் மொத்த தியேட்டர்லேயும் ரிலீஸ் ஆகணும், மொத்த வசூலையும் எடுக்கணுங்கிற மாதிரியான அந்த வியாபாரமே மாறி போயிடுச்சுல. இன்னைக்கு வந்து இதை டிஸ்டர்ப் பண்ணுறது இருக்குல்ல, அதை வந்து ஏற்க முடியாது. ஏன்னா அன்றைக்கு இருந்த சூழல் வேறு. அதனால் அதை வந்து நம்ம இதோடு வந்து ஒப்பிடுறது வந்து சரியாக இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி பராசக்தியா இல்லை மக்கள் சக்தியா வாங்க மோதி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இப்போவே அந்த ட்விட்டர்லலாம் பேசும் பொருளாக மாறுது. இந்த மோதல் வந்து இன்னும் நாளுக்கு நாள் வந்து இன்னும் அதிகமாகும் தான் வந்து சொல்கிறாங்க சார். இது வந்து விஜய்க்கு வந்து இது கடைசி படமாக வந்து இருக்காது, சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு தான் வந்து இது ஒரு கடைசி படமாக இருக்கும். சிவகார்த்திகேயன் அடிக்கிற அடியில் வந்து இதுக்கப்புறம் கிளாஷே விட மாட்டார் அப்படின்ற அளவுக்கு பேசு வந்து மாறுதே சார். இல்லை, இந்த ரசிகர்கள் மத்தியில் வந்து இவ்வளோ பெரிய வன்மமெல்லாம் வளர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்குவோம். நீங்கள் வார்த்தை படி சொல்கிற பராசக்தியா மக்கள் சக்தியா அப்படின்னா நிச்சயமாக மக்கள் சக்தி தான் உயர்ந்தது. என்ன, ஒருவேளை எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை என்பதால் நான் இப்படி எனக்கு ஒரு பார்வை இருக்கிறதா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். மக்கள் சக்தி தான் எல்லாவற்றையும் விட பெரிது. பல்வேறு புரட்சிகளுக்கெல்லாம் வித்திட்டது வந்து மக்கள் சக்தி தான். அதுக்கப்புறம் ஒரு நாட்டை ஒரு முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்வது மக்களுடைய சக்தி தான். இன்றைக்கி பல நாடுகள் ஒரு பெரிய உயரத்தில் இருப்பதற்கெல்லாம் அந்த மக்களுடைய சக்தி தான் காரணமாக இருக்குது. சைனா போன்ற நாடுகளெல்லாம் இதுக்கு உதாரணமாக நம்ம சொல்ல முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனையில் விஜய் ரசிகர்களாக இருக்கட்டும் அல்லது நார்மலாக உள்ளவங்களாக இருக்கட்டும், பராசக்தி படத்தை புறக்கணிப்போம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது வந்து ஒரு சரியான விஷயம் இல்லை. என்னை பொறுத்தவரை பராசக்தி படத்தை அனைவருமே பார்க்கணும். அதாவது நான் தனிப்பட்ட முறையில்
இந்த பார்வையாளர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோளாகவே வைக்கிறேன். என்ன காரணம்னா, பராசக்திங்கிறது ஒரு திரைப்படம் அல்ல, அது வந்து ஒரு வரலாற்று ஆவணம். ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஹிந்தியை ஒன்றிய பாஜக அரசு தூக்கி பிடிக்கிறத நம்ம பார்க்குறோம். நமக்கு ஹிந்தி புரியலை, என்ன பல்வேறு திட்டங்களுக்கெல்லாம் ஹிந்தி பேரை வச்சு நம்ம வாயிலேயே அது நுழையாமல் நம்ம வந்து திணறிக்கிட்டு இருக்கிற சூழல்லாம் இன்றைக்கி இருக்குது. அப்போ அன்றைக்கு எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கு பாஜக செய்த அதே வேலையை அன்றைக்கு காங்கிரஸ் அரசு செய்தது. எல்லாத்துலேயுமே ஹிந்தியை திணிக்க ஆரம்பித்தாங்க. நமக்கு வந்து அவங்க வேண்டுகோள்லாம் விடுக்கலை, ஹிந்தி திணிப்பு நடந்தது. அன்னைக்கு தமிழ்நாடே கொந்தளிச்சுது. இன்னும் சொல்லப்போனால் அன்றைக்கு நடந்த போராட்டம் தான் அந்த ஹிந்தி திணிப்பையே தடுத்து நிறுத்தியது. நீங்கள் பாருங்கள், கிட்டத்தட்ட 67 அப்படின்னா அதில் ஒரு 35, இதில் ஒரு 25, எவ்வளோ நாளாச்சு? ஒரு 50 வருடங்களுக்கு முன்பு அப்படி ஒரு போராட்டம் நடத்தியதால் தான் இன்றைக்கும் தமிழ்நாடு வந்து தன்னுடைய சுயத்தை இழக்காமல் இருக்குது. அப்போ அந்த போராட்டம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். அதான் இது எதுவுமே இந்த தலைமுறைக்கு தெரியாது. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேறொரு மாயையில் ஒரு மனநிலையிலேருந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவர்களுக்கு அந்த விஷயங்களை எல்லாமே கடத்துகிற ஒரு படம் வந்து பராசக்தி. அதனால் இது வெறுமனே நம்ம ஒரு திரைப்படமாக பார்க்க வேணாம். நீங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயகன் வெர்சஸ் பராசக்தி அப்படிங்கிறது 2 வியாபாரிகளுக்கு நடுவில் இருக்கிற போட்டியா, அல்லது 2 நடிகர்களுக்கு நடுவில் இருக்கிற போட்டியா, அல்லது 2 கட்சிகளுக்கு நடுவில் இருக்கிற போட்டியா பாருங்கள். ஆனால் உங்களுக்கும் அந்த படத்துக்குமான போட்டியாக இதை நீங்கள் பார்க்காதீங்க. ஜனநாயகனை போய் பாருங்கள், அதே நேரம் பராசக்தி படத்தை நீங்கள் நிச்சயமாக பார்க்கணும். ஏன்னா அப்போ தான் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும், அது உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கும் அது பயன்படும். அதனால் இந்த மாதிரியான வன்மத்தை வந்து நீங்கள் அதை வளர்த்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன்னே, விஜய்க்காக நீங்கள் வந்து பராசக்தி படத்தை பாய்காட் பண்ணுங்கிறீங்க, நீங்கள் கண்ணா பின்னான்னு கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா விஜயும் சிவகார்த்திகேயனும் சந்தித்து இவர் என் தம்பி, இவர் அண்ணன் அப்படின்னு 2 பேர் ஒரு ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. அப்போ உங்கள் மூஞ்சை எங்கே தூக்கி வச்சுக்குவீங்க? அதனால் அந்த மாதிரியான ஒரு வன்மம் வந்து தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். இல்லை சார், பழைய பராசக்தி வந்து திமுகவோட எழுச்சியாக வந்து இருந்தது. இப்போ இந்த பராசக்தி வந்து திமுகவோட முடிவுரியாக வந்து இருக்கும்னு வந்து சொல்கிறாங்க சார். அந்த வீழ்ச்சியை இருக்கும்ன்றாங்க. இல்லை, நிச்சயமாக கிடையாது. திமுக ஆட்சியினுடைய வீழ்ச்சிக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. அதில் பராசக்தி படம் வந்து வீழ்ச்சியாக இருக்காது. இன்னும் சொல்ல போனால் திமுக ஆட்சியினுடைய வீழ்ச்சியை தடுத்து நிறுத்துகிற சக்தியாக வந்து பராசக்தி இருக்கும். பராசக்தி படமும், அதாவது முந்தைய பராசக்தி எப்படி திமுகவுடைய எழுச்சிக்கு காரணமாக இருந்தது, அதே மாதிரி இந்த பராசக்தியும் திமுகவுடைய எழுச்சிக்கு தான் காரணமாக இருக்கும். அதில் எந்த மாற்றமே இல்லை. எப்பயுமே பார்த்திங்கன்னா இந்த கண்டென்ட்டை வந்து நம்ம வந்து குறைத்தலாம் மதிப்பிடக்கூடாது. இதுக்கு பின்னால் வந்து ஒரு உண்மை இருக்குது. அந்த உண்மை நேர்மையாக பதிவு செய்யப்பட்டிருந்தால் இந்த படம் வந்து ஒரு முக்கியமான படமாக இருக்கும். நான் ஏன் இதை குறிப்பிடுறேன் அப்படின்னா, பராசக்தியுடைய சப்ஜெக்ட் என்னங்கிறது நமக்கு தெரியும். அதுதான் இந்த படத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குங்கிற நம்பிக்கையில் இதை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை அவங்க அதை வேறு மாதிரி தவறாக கற்பனையாக அவங்க சித்தரிச்சிட்டாங்க அப்படின்னா, இப்போ நம்ம சொல்கிற எதுவுமே அந்த படத்துக்கு பொருந்தாது. பட் நாம் எதிர்பார்க்குற மாதிரி அந்த படம் இருந்தால் அது ஒரு முக்கியமான படமாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அந்த படத்தை இந்த தேதியில், முக்கியமாக அந்த தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற முடிவை திமுக எடுத்ததற்கு காரணமே இந்த படம் தேர்தலில் நமக்கு ஒரு மைலேஜை கொடுக்கணும் தான். அதாவது ஜனநாயகன் படத்தை தேர்தலுக்கு ஒரு 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு முன்னே விடணும்னு விஜய் முடிவெடுத்ததற்கு என்ன காரணம்? அவருக்கு மைலேஜ் கிடைக்கணும், அது வாக்குகளாக கன்வெர்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான். கிட்டத்தட்ட அதே எண்ணத்தில் தான் இவங்களும் பராசக்தி படத்தை இந்த தேதியில் வந்து அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா நிச்சயமாக பராசக்தி படம் திமுகவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மைலேஜை கொடுக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பொறுத்து இருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்ட்டு. ரொம்பவே நன்றிகள் சார், எங்களோட நேரம் நம்பிக்கை. நன்றி சார். நன்றி.